இந்தியாவின் வான்படையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் மிகப்பெரிய திட்டமான 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்கும் ஒப்பந்தம் இப்போது புதிய பரிமாணத்தை எட்டியிருக்கிறது. இந்த மெகா டீல் வெறும் போர் விமானங்களை வாங்குவது மட்டுமல்ல, இந்தியாவின் ஆத்ம நிர்பர் பாரத் அல்லது தற்சார்பு இந்தியா கொள்கையை உறுதிப்படுத்தும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையாக மாறப்போகிறது. ஏற்கனவே கடந்த காலங்களில், அதிலும் குறிப்பாக 2025 மே மாதம் நடந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் ரஃபேல் விமானங்கள் பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்களை அழித்ததில் முக்கிய பங்காற்றியதை உலகம் பார்த்தது. அந்த ரஃபேல் விமானங்களின் பலத்தை இப்போது இந்தியா இன்னும் பல மடங்கு அதிகரிக்க திட்டமிட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தின் மிக முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? பிரான்சில் இருந்து வரப்போகும் ரஃபேல் விமானங்கள் வெறும் பிரெஞ்சு ஏவுகணைகளை மட்டும் சுமக்கப் போவதில்லை. இந்தியா சொந்தமாக தயாரித்த ஏவுகணைகள் மற்றும் அதிநவீன ஆயுதங்களை இந்த விமானங்களில் இணைக்கப் போகிறார். இதற்காக தான் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோல் டாக்குமெண்ட் என்று அழைக்கப்படும் தொழில்நுட்ப ஒப்பந்தத்தை இந்த விமான கொள்முதல் ஒப்பந்தத்தில் மிக கடுமையாக பின்பற்றப் போகிறோம். ஒரு எளிய உதாரணம் சொல்லப்போனால், ஒரு மொபைலுக்கு எந்த சார்ஜர் பொருந்துமோ அதே போலவே பிரெஞ்சு விமானங்களுக்குள் இந்திய ஏவுகணைகள் கச்சிதமாக பொருந்தி செயல்படும் வகையில் இந்த ஐசிடி வடிவமைக்கப்படும். இதன் மூலம் நமது விமானப்படையின் பலம் பன்மடங்கு உயரும். அதேபோல் கடந்த சில நாட்களாக ஊடகங்களில் ரஃபேல் விமானத்தின் சோர்ஸ் கோட் தொடர்பாக சில குழப்பங்கள் நிலவின. பிரான்ஸ் இந்த ரகசிய மென்பொருள் குறியீடுகளை இந்தியாவிடம் கொடுக்க மறுப்பதாக செய்திகள் வந்தன. ஆனால் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இதற்கு மிக தெளிவாக பதில் அளித்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் எந்த நாடும் எந்த ஒரு நாட்டிற்கும் தனது போர் விமானங்களின் சோர்ஸ் கோட் எனப்படும் அதன் இதயத்தை போன்ற மென்பொருளை பகிர்ந்து கொள்வதில்லை. இது மிக இயல்பான பாதுகாப்பு தொடர்பான நடைமுறைதான். அமெரிக்காவோ ரஷ்யாவோ அல்லது வேறு எந்த நட்பு நாடுகளோ தனது விமானங்களின் சோர்ஸ் கோடை யாருக்கும் கொடுப்பதில்லை. எனவே இதை தடையாக பார்க்க தேவையில்லை என்று அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த 114 ரஃபேல் விமானங்களில் 18 விமானங்கள் பிரான்சில் இருந்து நேரடியாக பெற்றுக் கொள்ளப்படும். மீதமுள்ள 96 விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட இருக்கின்றன. இது இந்திய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பையும் நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சியும் உறுதிப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டது. எதிர்காலத்தில் இந்தியா தனது சொந்த முயற்சியில் தயாரிக்கும் தேஜாஸ் மார்க் 1A மற்றும் அதிநவீன இரட்டை இன்ஜின் கொண்ட AMCA ரக விமானங்களை நோக்கி நாம் முன்னேறி வருகிறோம். இந்த ரஃபேல் ஒப்பந்தம் அந்த பயணத்திற்கு ஒரு வலுவான அடித்தளமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்